ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு கீரை பொரியல் வித்தியாசமாக பருப்பு இல்லாமல் தேங்காய் இல்லாமல் எப்படி பண்ணுறதுன்னு பொரியல் பார்க்க போகிறீங்க. இது மீஷோவில் இந்த கட்டிங் பிளேட் வாங்கினேன். அதில் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டேன். பூண்டு பாருங்கள், 2 பெரிய பல் எடுத்து வச்சுருக்கிறேன். அதை நல்லா உளித்து அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் பச்சை மிளகாயை கட் பண்ணி வச்சேன். இதை எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமே நம்ம கடாயை வச்சு பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னால் கீரையை கழுவணும். மண்டெல்லாம் இருக்கும், அதனால் கீரையை பொடியாக கட் பண்ணேன். நீங்கள் வேணாலும் ஆஞ்சி கூட வச்சுக்கோங்க. அதை நல்லா கட் பண்ணிவிட்டு அது 2 தடவை தண்ணி ஊற்றி அந்த மண்ணெல்லாம் அந்த கிண்ணத்தில் இருக்கானா அதை கழுவிட்டு 2 தடவை வடிகட்டி எடுக்கணும். ஏன்னா மண் கிண்ணு இருந்துச்சுன்னா கீரை நரன்னு வாய்க்கு அடிபடும். அதனால் நல்லா கழுவணும். இது மாதிரி 2 தடவை வடிகட்டி கழுவி வச்சுட்டு அப்புறம் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் ஊற்றிட்டு அதில் நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டேன். அப்புறம் உளுத்தம்பருப்பு போட்டேன். அதுக்கப்புறம் சீரகம் போட்டேன். அப்புறம் கருவேப்பிலை போடணும். அதுக்கப்புறம் தனியா, முழு தனியா இருக்குது இல்லைங்களா, அதை இவ்வளோ எடுத்துட்டு அந்த பிளேட்லேயே வச்சு அதை வச்சு ஒரு சின்ன கல் வச்சு அதை அம்மிக்கல்லில் வச்சு இப்படி நசுக்கி விட்டு அதையும் போட்டேன். இதுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸே இதுதான். இந்த தனியா நல்லா முழு தனியாவை போடணும். அதுக்கப்புறம் பூண்டு நிறையா பல் பாருங்கள், பூண்டு எவ்வளோ பூண்டு வச்சுருக்கேன் பாருங்கள். அதோடு போட்டு வெங்காயம் கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாம் போட்டுட்டு பச்சை மிளகா எல்லாம் போட்டுட்டு கீரை பாருங்கள், ஒரு கடாய் நிறையா இருக்குதுங்களா, அதை போட்டுட்டு அதில் தண்ணி கிண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டுட்டு அதை அப்படியே ஸ்லோ பண்ணிடணும். ஸ்லோ பண்ணிவிட்டு 10 நிமிஷம் இப்படியே பரட்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸ்லோவாக அதை பரட்டிகிட்டே இருந்திங்கன்னா அந்த கீரை அப்படி நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமே அதை எடுத்து பாருங்கள், எவ்வளோ ஒரு 3/4 ஃபுல் போட்டேன் கடாயில். இத்தினூண்டு தான் வந்துச்சு. இது நிறையா இருந்துச்சுன்னா, கீரை இருந்துச்சுன்னா பண்ணால் நல்லாயிருக்கும். இதை சாதத்தில் போட்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். டக்குன்னு பண்ணுறது. ஸ்லோ பண்ணி வச்சிட்டோம்னாவே ஒரு 10 நிமிஷத்தில் ஆகிடும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் மணத்தக்காளி கீரையில் பண்ணிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் அரைக்கீரையில் தான் பண்ணேன். நீங்கள் மணத்தக்காளி கீரை வாங்குறப்போ அதை ஆஞ்சிட்டு பொடியாக கட் பண்ணி இது மாதிரி பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.